Taste the Daily. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நடைபெற்ற அரசு விவசாய கண்காட்சி விழாவில் திறனற்ற திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பட்டியலை வெளியிட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தலைவாசலில் சுமார் 1100 ஏக்கர் நிலத்தில் சுமார் 1025 கோடி மதிப்பில் தென் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை துவக்கி வைத்து அதில் ஒரு பகுதியை தாம் திறந்து வைத்ததாகவும் கூறியுள்ள பொதுச் செயலாளர், விவசாயிகளுக்கு பலனளிக்கும் கால்நடை பூங்கா திட்டத்தை நிறைவேற்றாமல் விவசாயிகள் உபத்தொழில்கள் மூலம் வருவாய் ஈட்டுவதை தடுத்து அவர்களின் வயிற்றில் அடித்துள்ளது விவசாயிகளுக்கு எதிரான ஸ்டாலின் மாடல் அரசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கி டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்குவதற்கு திமுக மேற்கொண்ட முயற்சியை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து டெல்டா விவசாயிகளின் வயிற்றில் பாலை வார்த்தது தன் தலைமையிலான அதிமுக அரசு எனவும், புரட்சி தலைவியின் ஆட்சியில் காவிரி மேலாண்மை ஆணையம், நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்பட்டு காவிரியில் நமது உரிமை பாதுகாக்கப்பட்டது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 80% பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 35 மாத தாமதத்திற்கு பிறகு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி போலி விவசாயி ஸ்டாலின் திறந்தார் எனவும், அந்த திட்டத்தை மாநில நிதியில் நிறைவேற்றியது தனது தலைமையிலான அம்மாவின் அரசு என்பதை மேற்கு மண்டல மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டாலின் மாடல் அரசு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளதை மக்கள் அறிவார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூரில் காவிரியின் உபரி நீர் நீரேற்ற பாசனம் மூலம் நீரேற்றப்பட்டு கால்வாய்கள் மூலம் வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்பப்பட்டு பிறகு சரபங்கா நதியில் கலக்கும் திட்டத்தின் பணிகள் அதிமுக ஆட்சியில் சுமார் 75% முடிவடைந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்னும் முழுமை பெறவில்லை எனவும், 2021 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு காப்பீடு வழங்காத போலி விவசாயி ஸ்டாலின் 4 ஆண்டுகளில் பயிர் காப்பீடாக பெற்றுத்தந்த தொகை 5720 கோடி ரூபாய் என்று மாறுதட்டி பேசியுள்ளார் எனவும், 2017-18 முதல் 2021 வரை 4 ஆண்டுகளுக்கு பயிர் காப்பீடாக சுமார் 12,000 கோடி ரூபாயை தனது தலைமையிலான அம்மாவின் அரசுதான் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிக அளவு பயிர் காப்பீட்டை பெற்றுத்தந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்தது எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு புதிதாக எந்த திட்டத்தையும் கொண்டு வராமல் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்ட போலி விவசாயி ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிக நிவாரணம் வழங்கியதாக பேசியுள்ளதாகவும், ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு சுமார் 25,000 ரூபாய் வழங்க வலியுறுத்திவிட்டு முதலமைச்சரானவுடன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 13,500 ரூபாய் மட்டுமே வழங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வறட்சியின் போது அம்மாவின் அரசு 2016-2017 ஆண்டு 2,247 கோடி ரூபாயை வறட்சி நிவாரணமாக வழங்கியது எனவும், திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சிய போலி விவசாயி ஸ்டாலினை வேளாண் பெருமக்கள் மறந்துவிட மாட்டார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மேலும் கடந்த 2021 ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் கரும்பு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்து இதுவரை இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நிலையில் கூட்டத்தில் டன் ஒன்றுக்கு 3,500 ரூபாய் வழங்குவதாக பெருமையடித்துக் கொண்டுள்ளார் போலி விவசாயி ஸ்டாலின் எனவும், 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் எனவும், சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார்கள் எனவும், தற்போது முழுமையாக 100 நாட்கள் கூட வேலை வழங்குவதில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மேலும் அம்மா ஆட்சியில் 2,136 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாமல் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதை விவசாயிகள் மறந்துவிடவில்லை என கழக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மேலும் தலைவாசலில் கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலையில் கோட்சூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல எனவும், பிறந்தது முதல் இன்று வரை தனது குடும்பம் விவசாய குடும்பம் எனவும்
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாத, விவசாயிகளின் கஷ்டத்தையும் வேதனையும் அறியாத ஒரே முதல்வர் விளம்பரம் மூலம் ஆட்சி செய்யும் ஸ்டாலின் மட்டுமே என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஸ்டாலின் தான் போலி விவசாயி என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும், தனக்கு சான்றிதழ் அளிக்கும் தகுதி பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலின் போது யார் உண்மையான விவசாயி என்பதையும், தற்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள், போதைப்பொருள் நடமாற்றம் மற்றும் இந்தியாவிலேயே அதிக அளவு கடன் வாங்கி முதலிடத்தை பெற்றிருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினையும் தமிழக மக்கள் மனதில் சீர்தூக்கி பார்த்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும்போது தமிழக மக்களின் எதிர்ப்பு என்ன என்பது ஸ்டாலினுக்கு தெரியும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.